இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நம்மளுடைய செந்தமிழன் சீமான் அண்ணா வந்து பேசியிருந்தார். இப்போ ஆதி வந்து வெளில போயிட்டார். லாரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக செயல்பட்டுருக்காரு. 1 கோடி ரூபாய் எங்கேருந்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பல கொஷின்ஸ் வந்து அவர் வச்சார். ஒரு சுய லாபத்துக்காக செயல்படணும், அதாவது அரசியல் ஆதாயம் இருக்குது அப்படின்னு வந்து லாரன்ஸ் மேலே வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளலாம்னு வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமூக சேவை செய்து கொண்டு இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல விஷயம் பண்ணணும் அப்படி நான் வந்து என்கிட்ட ஒரு பவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து அரசியல் வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதாவது இளைஞர் கட்சி கூட நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து லாரன்ஸ் சொல்கிறாரு. அப்படின்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதை விட அவரை வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, அந்த ஆள் வந்து பேசிகிட்டு இல்லை. லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை பண்ணுவேன், தமிழ்நாட்டை சுபிச்சமாக்கிடுவேன், தமிழ்நாட்டை இந்த மாதிரி இருக்கிறத வந்து உடனே தொடச்சி போட்டு வெள்ளாமைக்கு வெளுக்க போட்டு மொத்தமாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இல்லை. ஒரு 60 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் வந்து வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்காரு. 200 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு உதவி செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து மீடியா வந்து இவரை போய் தேடி போய் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சே தவிர, இவராக வந்து என்ன மீடியாவில் வந்து இதெல்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டது கிடையாது. விஜய் அவார்ட்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா சமூக சேவைக்காக அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து விஜய் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவார்ட்ஸை பெருமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லாரன்ஸை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்களே தவிர, லாரன்ஸ் வந்து அந்த விஷயத்துக்கு நாமினேட் ஆகி என்னை வந்து பெரிய ஆளாக்குங்க அப்படின்னு சொல்லிலாம் போய் நிற்கலை. இது எல்லாத்தையும் மீறி தான் லாரன்ஸுக்கு அந்த பேர் கிடைச்சது. ஸோ லாரன்ஸ் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. சீமான் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயத்துக்காக செயல்படுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆதாயத்துக்காக செயல்படல. வெறும் தமிழ்நாட்டை வந்து மாற்றக்கூடிய உலகத்திலேயே ஒரே ஒரு சக்தி வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி ஒன் ஆஃப் த மீடியம். தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒன் ஆஃப் த மீடியம் வந்து நாம் தமிழர் கட்சியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை நல்லபடியாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சீமானன் உட்பட எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியில் சொல்லவே முடியாது யாருனாலையுமே. ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையானோர் செயல்படலாம். அதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம், செயல்படலாம். அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நாங்கள் மட்டும் பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்கும், மற்ற யார் பண்ணாலும் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருந்த எந்த தலைவனுமே பெரிய ஆளாக ஆனால் இருந்ததா சரித்திரமே கிடையாது. காமராஜர் அப்படின்னு ஒரு மனுஷனை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி வந்து சீமான் அண்ணன் பேசாத விஷயங்களே கிடையாது. அவரே சொல்லுவாராம், யாராவது ஒருத்தனை பற்றி தப்பாக பேசினா வந்து உடனே எப்போ வேறு ஏதாவது உருப்படியாக இருந்தால் பேசலைன்னு பேசாதேன்னு சொல்லுவாராம். ஆனால் காமராஜரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் வெறும் குறைகளை தான் அதிகமாக சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அழுத்தமாக சொல்லி அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ குறைகள் அதிகமாக சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிகமாக குறை தான் சொல்கிறாரு. வெறும் பேச்சில் தான் விஷயங்கள் இருக்குது. பேச்சில் விஷயம் இருக்குது அப்படின்னா கை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள். அது ஓட்டாக மாறுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நாம் தமிழர் கட்சி என்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி பிடிக்கலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. ஆட்சி பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இதே கருத்துக்களை கூட பேசிக்கிட்டே கூட. ஆனால் வந்து அரசியலில் நாம் தமிழருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து இந்த 2 கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அப்படின்னு ஒருத்தர் வந்து பாட்டு போட்டார்னா வந்து உடனே வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வந்து அண்ணன் வைக்கிறார். எனக்கு என்ன இந்த கொஷின் வருதுன்னா, பாரதியார் அவர்களுடைய வரியை பார்த்து, பாரதிதாசன் அவர்களுடைய வரியை பார்த்து கூட வராத விழிப்புணர்ச்சி ஹிப்ஹாப் தமிழ் ஆதின்னு ஒருத்தர் வந்து பாட்டு போட்டால் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. ஏன், எப்படி வந்துச்சு? நீங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற எல்லா ஒரு ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க பாரதிதாசன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? அவருடைய கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். அவரை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? காமராஜர்னு சொல்கிறீங்க, காமராஜர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? நல்லது செய்யணும்னு சொல்லி சொல்கிறீங்க, நல்லது செய்வேன், தமிழ்நாட்டை வந்து மாற்றிடுவேன், தமிழ்நாட்டுக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறீங்க. எத்தனை பேர் அதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இந்த அரசியல் கட்சி தலைவர் பாரதியாரோட கொள்கையையும் பாரதிதாசனுடைய கொள்கையும் அதே மாதிரி காமராஜர் மாதிரி ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிறத சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து பாட்டு போட்டு அந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கமெண்ட் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த காலத்தில் பாரதியாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து அவனாக வந்து பாட்டு எழுத கற்றுக்கிட்டு அவனாக ஒரு மியூசிக் போடுறான், அவனாக டைரக்ஷன் பண்ணுறான், அவனாக ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் ஒரு விழிப்புணர்ச்சி வருது. இந்த மெரினால கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து என்னால் தான் கூட்டம் கூடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்லலை. ஏற்பட்ட கூட்டத்தில் ஒரு 0.1% ஆகுது என்னுடைய பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறான். ஃப்ரெண்டு இருக்கான், என் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து நான் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து மெரினா பீச்சுக்கு வந்தான். அப்போ என்னோட ஒரு 0.1% இருக்காங்க. அந்த மாதிரி ஆதியோட பங்கு அங்கே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா ஏன் வந்து பேச்சாளர்கள் எல்லாமே வந்து சோர்ந்து போனதுக்கப்புறம் ஆதியோட பாட்டை வந்து மெரினா பீச்சில் போட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு கூட எல்லாருமே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. சும்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லக்கூடாது எல்லா விஷயத்தையுமே.
ஏன் ஆதி அங்கே அந்த இடத்துக்கு வந்தான், ஏன் ஆதி மேலே வந்து அந்த வெளியே போகிற வரைக்குமே ஏன் ஆதி மேலே வந்து அரசியல் சாயம் பூசப்படலை, அவன் அரசியல் சம்மந்தமாக பேசுறதுக்கு அங்கே வரல. நான் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆதி. லாரன்ஸ் என்ன சொன்னார், என்னோட தம்பிங்க வராங்க, என்ன நடிகனாக பார்க்காதீங்க, நான் உங்களில் ஒருத்தனா பாருங்கன்னு சொல்லி தான் லாரன்ஸ் சொல்ல வந்தார். லாரன்ஸும் அரசியல் கொள்கையை உள்ளே வைக்கல, அதே மாதிரி வந்து ஆதியும் அரசியல் கொள்கையை உள்ளே வைக்கல. அதனால தான் மக்கள் பெரும்பான்மையானவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து இல்லை அரசியல் கருத்து வந்து இப்போ மோடி எதிர்ப்பு அதுக்கு சேர்த்து தான் நாங்கள் போராட போகிறோம், காவேரி மேலாண்மை அதுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தீங்கன்னா எவனுமே வந்திருக்க மாட்டான். சீரியஸாக சொல்கிறேன். ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு வார்த்தை தான் இங்கே வந்து எல்லாத்தையும் கூட வச்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து அதை மாடிஃபை பண்ணி ஒரு 4-5 நாளில் வந்து காவேரி மேலாண்மை, அதுக்கப்புறமேட்டு ஈழ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து உள்ள துணிச்சது. தெளிவாக அந்த மக்களை குழப்பறதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சில சக்திகள் தான். அது சமூக விரோத கும்பல்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் அரசியல் கட்சிகள்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து அரசியல் கருத்துக்கள்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த பல பேர் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடி எதிர்ப்பு எதுக்கு அங்கே வருது அப்படின்னு யாருமே யோசிக்கல. மத்திய அரசு தான் அங்கே வந்து வேலை செய்ய போகுது. இப்போ நம்ம என்ன தான் வந்து தமிழக அரசு அசிங்கமாக திட்டி அங்கே வந்து நம்ம என்ன கருத்துக்கள் சொன்னால் கூட அதுக்கு அப்ரூவல் பண்ண போகிறது தமிழக அரசு தான். அப்ரூவல் பண்ண தமிழக அரசை வந்து பாராட்டுனா தமிழக அரசு ஏன்டா பிடிச்ச பாராட்டுறேன்னு ஒரு கும்பல் திட்டுது. யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து போராட்டம் பண்ணி அவங்கள வந்து அப்ரூவ் பண்ண வச்சுட்டோம். அப்ரூவ் பண்ண வச்சதுக்கப்புறமேட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு நன்றின்னு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதையும் திட்டுவாங்க ஒரு கும்பல். இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புரியாத மாதிரி போட்டு டீவியேட் பண்ணிகிட்டே இருந்துட்டு எவன் நல்லவன் எங்கேருந்து எந்திரிச்சு வந்தாலும் அந்த நல்லவனை நீ என்ன பெரிய ஆள், நீ எதுக்கு அரசியல் வர கேள்வி கேட்க வேண்டியது. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி கேட்க வேண்டியது, அப்படியே வந்தால் ஏன்டா வரேன்னு சொல்லி கேட்க வேண்டியது. ஏன் லாரன்ஸ் வந்து என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். சீமான் அண்ணங்கிறது ஒரு டேரக்டராக இருக்கார். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரக்டரில் அந்தளவுக்கு வந்து பெரிய இடம் இல்லாமல் போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈழத்து பிரச்சனை வந்து வெடிக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு ஆளாக வந்து மேலே வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு சினிமாவில் இருந்த ஒரு டேரக்டருக்கு வந்து அரசியல் உணர்ச்சி வந்து அந்த பெரிய ஆளாகி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் தப்பாக பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். அவரவர அரசியலில் வந்து மூத்தவரான 60 வருஷம் 70 வருஷம் மூத்தவரான கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், 35 வருஷம் மூத்தவரான ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரை வேணாலும் கருத்துக்கள் சொல்லலாம். ஆனால் புதுசாக ஒருத்தன் வந்து அரசியலுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பேசுகிறாரு லாரன்ஸ். இது மாதிரி நான் அரசியலுக்கு வர கூட தயார், காலம் வந்து அனுமதிச்சா வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வரக்கூடாது? வந்தால் நல்லது பண்ணலைன்னா வெளியே தூக்கி போட போகிறோம், நல்லது பண்ணான்னா வச்சுக்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியில் வந்து லாரன்ஸ் வந்து மெம்பர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, லாரன்ஸ் அவர்களும் ஆதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியில் மெம்பராக இருந்து இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சரியான விஷயங்களை பண்ணிட்டாங்கன்னு ஒரு வாக்குவாதம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு. ஏன்னா அமீர் வந்து தனியாக ஒரு கருத்தை வந்து நான் ஒரு டேரக்டர் சங்க தலைவராக இந்த கருத்தை சொல்லியிருந்தாருன்னா அமீர் அவர்களுடைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக வந்து பேசப்பட்டிருக்குமோ, இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சியோட வந்து லிங்க்கில் இருக்கனால வந்து அவரோட கருத்துக்களை வந்து நம்ம அதிகமாக வாக்குவாதப்படுத்தப்படலையே நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு டேரெக்டாக அரசியலுக்குள்ளே வந்தான்னா வந்து அவனை வந்து தப்பாக சொல்ல வேண்டியது. ஆனால் சினிமாக்குள்ளே இருந்துட்டு சினிமாவிலேருந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அரசியலுக்குள்ளே வந்தால் அவங்க நல்லவங்களாயிருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. சீமான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க 2 பேர்த்தை பற்றி தப்பாக சொல்கிறாருன்னு தெரில. ஆதியை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கும் லாரன்ஸை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கும் அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவருக்கு அரசியல் ஞானம் அதிகம். லாரன்ஸோட ஆதியோட எல்லாத்தோட ஜாதி மத இன உணர்வு இல்லாமல் நீ வெளியே வந்து அரசியலுக்கு வாடான்னு நீ கூப்பிட்ற. ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளே வந்தால் ஓகே, ஆனால் வந்து தனியாக வந்து அவன் கட்சி ஆரம்பிச்சானா அது தப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அப்போ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ அரசியலுக்கு வரணும்னா நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தானா அவன் நல்லவனாக இருப்பானா? எனக்கு அந்த கேள்வி வருது. எவனாக வேணா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எந்த கட்சி தலைவனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், முதல்ல ஒருத்தனை குறை சொல்கிறத நிறுத்திட்டோம்னாலே நாடு நல்லாயிருக்கும். இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீமான் என்ன குறை சொல்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். இல்லை சீரியஸாகவே அது நான் எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நீ மட்டும் என்ன குறை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எவனை வேணால் குறை சொல்லலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து யாரை வேணால் குறை சொல்லலாம், ஆனால் தலைவன் எவனையுமே குறை சொல்லக்கூடாது. ஆனால் மக்களுக்கு விஷயம் தெரியாது, அரசியல் ஞானம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவன் குறை சொல்லலாம், அதை திருத்த வேண்டியது தலைவனுடைய பங்கு. நீங்கள் அரசியலில் வந்து இன்னொருத்தனை குறை சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா எதிர்கட்சியில் அவன் தான் இருப்பான். நீங்கள் அரசியல் பண்ணும்பொழுது, நீங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செயல்பட விடுவான் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்குன்னு ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்களையும் கோடிக்கணக்கான குடும்பத்தையும் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அணைச்சி போகணும்னு சொல்ல கிடையாது. பொதுவான கருத்தை முன்னாடி வச்சு மக்களுக்கு புரியும்படி அதை சொல்லி மக்களை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இழுத்தீங்கனாலே நிறைய பேர் வந்து உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு இவன் வந்தால் ஒருத்தன் பண்ணானா குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, அதே மாதிரி தன்னோட கட்சியிலேருந்து எது செஞ்சாலும் அது நியாயம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது. இதை பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நாம் தமிழருக்கு வித்தியாசம் இல்லாமல் போய் அங்கே திராவிடம்னு பேசுகிறாங்க, நீங்கள் தமிழன் பேசுகிறீங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடும். இதை பேசுகிற நீ வந்து தெலுங்குக்காரன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட வந்து கீழே கமெண்ட்டில் போட்டான். ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், உடனே வந்து என்னை தெலுங்குக்காரன் சொல்ல வேண்டியது. அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நானும் தமிழன் அப்படிங்கிற விஷயம், நானும் தமிழனாக தான் பிறந்திருக்கேன்.
தமிழன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன். என் கூட இருக்க எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்னால் ஓட்டு போட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட குரூப்பில் இருக்கவங்க பல பேர் இப்போ ஓட்டு போட மாட்டேன்னு என் கண்ணு முன்னாடி சொல்லும்பொழுது எனக்கு வலிக்குது. ஏன் அப்படின்னா இவருடைய நிலைப்பாடு வந்து ஏன் இப்படி மாறிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி பேசப்படுது. குறை சொல்வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவனுடைய வாழ்க்கைக்கு அழகு கிடையாது. அதுவும் சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன், அதே மாதிரி தன்னுடைய சொந்த காசு எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன், அவன் சம்பாதிச்சுட்டு அவன் எப்படி வேணால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தன் வந்து செஞ்சிட்ருக்கான், நாட்டுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கான். அவன் வெறும் மேடையில் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து பண்ணலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பல பேர், லாரன்ஸ் அவர்கள் மட்டும் கிடையாது, கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். 30 கோடி ரூபா யுனெஸ்கோ கொடுத்து அதை அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுத்தவர் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கார். அவரை பற்றி எந்த பெரிய அரசியல் கட்சிகளும் பேசலை. எந்த பெரிய அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வித காசும் கொடுக்கல. அவர் தத்தெடுத்த ஒரு மனுஷன் ரஜினிகாந்த் தான். அது பல பேருக்கு தெரியாது. மீடியா அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. அதை கொண்டு வரதுக்கு அவங்க ஆசைப்படவும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் சரி, ஒவ்வொரு நடிகனும் சரி, நடிகனுக்குள்ளேயும் நல்ல பண்புகள் இருக்குது. அவனுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சில தவறுகளை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே நோண்டி காட்டுறது வந்து ஒரு தலைவனுக்கு அழகு கிடையாது. ஒரு மனுஷன் எல்லா இடத்துலையுமே நல்லவனாகவே இருக்க மாட்டான். இப்போ சீமான் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கோன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுச்சு. எதுவுமே ப்ரூவ் ஆகல. குற்றச்சாட்டு வைக்கப்படாத எந்த மனிதனுமே வந்து அரசியலையும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த வித செலிபிரிட்டியுமே கிடையாது. எல்லாருமே அப்பலுக்கு இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. மக்கள் மத்தியில் பேர் வாங்கியிருக்க எல்லாருமே. ஸோ ஒருத்தனுடைய குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடாது, அவன் செஞ்சுக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் உற்று நோக்கணும்னு நான் சொல்ல வரேன். லாரன்ஸ் வந்து இந்த மேடைக்குள்ளே வந்து இந்த மெரினா பீச்சுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவரை பற்றி எவனுமே தப்பாக பேசலையே. அவர் வந்து காசு கொடுத்துட்டு தயவு செஞ்சு கலைஞ்சு போயிருங்கன்னு சொல்லி கடைசி நாள் வந்து அந்த போராட்டத்தில் அடிதடின்னு வந்ததுக்கப்புறமும் கூட நின்னவர் லாரன்ஸ் தானே. அப்போ எங்கே போச்சு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வச்சு எங்கே போவீங்க? லாரன்ஸ் வந்து மாணவனா இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்க. சீமான் அவர்கள் என்ன மாணவர்? தனி மனுஷனை கேள்வி கேட்குற உரிமை தனி மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் தலைவனுக்கு யோசிச்சு தான் கேள்வி கேட்கணும். நல்லது பண்ண வச்சுக்கலாம், அவனை பாராட்டலினா கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆதி அப்படிங்கிற பையனுடைய பாட்டு இங்கே வந்து பெரிய கிரெடிட் வரல, அவரால் எந்த வித விஷயமும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த இளைஞனுமே நம்ப மாட்டான், எந்த மாணவனுமே நம்ப மாட்டான். உலகம் ஃபுல்லாக 70 லட்சம் பேர்கிட்ட வந்து அந்த பாட்டு போய் சேர்ந்துருக்கு. தமிழ் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்தையுமே போய் சேர்ந்துருக்கு. தெரிஞ்சதுனால தான் அதில் மினிமம் ஒரு 5% பார்த்தீங்கன்னா 2-3 லட்சம் பேராச்சு கூடுறதுக்கு உண்டான மிகப்பெரிய சக்தியாக அந்த பாட்டு இருந்திருக்கு. அதை புரிஞ்சிக்காமல் நம்ம பேசுறது எனக்கு எந்த விதத்தில் நியாயமும் தெரியல. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சீமான் அவர்கள்ட்டிருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எதையுமே அனலைஸ் பண்ணி தெளிவாக பேசுகிற ஒரு மனுஷங்கிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியிலிருந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கையை உடைக்கும்படி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு வலிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நிறைய பேர் திட்டுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க, திட்டுங்க, கீழே கமெண்ட்டில் போடுங்க. உங்களுடைய எல்லா கருத்துக்கும் பேசுறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். நன்றி.